ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி கன்னிராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, சவால்கள் என்ன, அவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் பிளஸிங்ஸ். ஓகேவா? ஸோ ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க, நன்றி. ஒரு சிலர் லைக் கொடுக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது நம்ம சேனலுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, உங்கள் எதிர்பார்ப்பு என்னென்னா ஒரு நியூ பிகினிங்ஸ். ஓகேவா? உங்களோட அந்த பழைய சைக்கிள், அந்த பேட் கர்மா அதெல்லாம் முடிஞ்சு குட் கர்மா ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு சிலர் வந்து ஃபைனான்ஸ்க்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ஒரு சிலர் வந்து லைஃப் பார்ட்னருக்காக தெரியுது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதுக்கான வாய்ப்புகள் அமையப்போகுது. நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் அந்த சக்ஸஸ் கிடைக்க போகுது. ஓகேவா? மணி ரிலேட்டடான விஷயங்களுக்காகவும் சிலர் வந்து ஒரு நியூ ஜாபுக்காக, ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த மாதம் அதுக்கான நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது கைஸ். தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எஸ், நீங்கள் முயற்சி பண்ணுற அந்த பிஸ்னஸும் சரி, அந்த ஜாபும் சரி, இப்போ இருக்கிற அந்த பழைய ஜாப்லேருந்து விலகி நீங்கள் புது ஜாபுக்கு போகலாம். அந்த ஜாபில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஓகேவா? லாங் டேர்மாக அது வந்து உங்களுக்கு நிலச்சி நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து உங்களுக்கு வந்து இந்த பழைய அந்த திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப பிரேக்கப் ஆகிட்டு வெளில வந்துட்டீங்க. வெளில வந்துட்டு உங்களுக்கான வழியை இனிமேல் வந்து இதுதான் என் வழி தனி வழி அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. போதண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பிரேக்கப் கண்டிப்பாக ரீசெண்டில் இப்போ வந்து யாருக்கோ வந்து பிரேக்கப் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து நீங்கள் வந்து துணிச்சலாக ஒரு சிலர் வந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்துட்டு அடுத்த அடி நீங்கள் எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட் மூமெண்ட்டு நீங்கள் எது பண்ணாலும் சரி கொஞ்சம் நிதானித்து வைங்க. ஓகேங்களா? எதுலையுமே வந்து அகலக்கால் வைக்காதீங்க. ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதத்தில், இந்த செப்டம்பர் மாதம் ரீகன்சிலேஷன், உங்கள் பர்சன் உங்களை தேடி வருவாங்க. கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஒரு சிலர் வந்து இந்த மாதம் இந்த பிரேக்கப்பில் ஆயிருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான மைண்ட் செட் கிடைக்கும். ஒரு புத்தி தெளிவு, அதாவது சடார்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டியூப்லைட் மாதிரி நல்லா டக்குன்னு பிரகாசம் ஆகிடுவீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஒரு கிளியரான மைண்ட் செட் கிடைக்க போகுது. ஓகேவா? அந்த நிறைய அந்த ஸ்ட்ரக்லேருந்து நீங்கள் வெளியில் வாங்க. அந்த எமோஷ்னல் பிளாக்லேருந்துலாம் வெளியில் வாங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஹில்னஸ் தெரியுது. ஓகேவா? பார்க்கலாம் ஃபர்தராக கார்டில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதை பார்க்குறது ஒரு ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மஸ்குலன் எனர்ஜி, உங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்னர் அண்ட் அவுட்டர் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதத்தில் இதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது, சக்ஸஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு சிலர் வந்து லாக் ஆகிருக்கீங்க கைஸ். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் செய்கிற விஷயங்கள் கை கூட மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்குது. உங்களுக்கு அடுத்த மூமெண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சிலர் லேக் ஆகிட்டு நிற்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒரு சிலர் மன இறுக்கத்தில் இருக்கீங்க. மணிக்காகவும் சில பேர் வந்து ஸ்ட்ரக் ஆகிருக்கீங்க. மணி பிளாக்கேஜஸ் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் டெவில். ஓகேவா? டெவில் எனர்ஜியும் மேபி காரணமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு உங்களோட உறவில் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த மூமெண்ட்டும் அதுக்காக ஸ்டெப் எடுக்கிறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகணும், நீங்கள் வந்து சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டெவில் எனர்ஜி காமிக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கரெக்டான முடிவெடுக்க தெரியல. எந்த ஒரு மூமெண்ட்டும் பண்ண முடியாமல் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறீங்க. மணிக்கான அந்த இறுக்கமும் இருக்குது. ஒரு சிலருக்கு இது மணிக்காக கூட செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் முன்னேறி போகக்கூடாது, நீங்கள் வந்து அப்படியே இருக்கணும். அவங்க மட்டும் வந்து ஃபாஸ்ட், அவங்க கீழே நீங்கள் வந்து எப்பவும் போல் சாதாரண ஒரு லெவல்லையே இருக்கணும், ஒரு அடுத்த லெவல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெவில் எனர்ஜி காமிக்குது. ஓகேவா? அப்புறம் வந்து நீங்கள்
கிராட்டிடியூட் மறந்துட்டீங்க. ஒரு சிலர் வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த இந்த ஒரு இல்னஸில் இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா, டெவில் எனர்ஜி பிரச்சனை, இந்த வந்து உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனையில் இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து பிரபஞ்சம் கொடுக்குற சைன் எதுவும் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் அதை நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஆனால் நீங்கள் பழசை யோசிச்சுட்டு பழசுலேயே உட்காந்துட்ருக்கீங்க. அது வேண்டாம், வேக்கப் ஆகிடுங்க. ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு சிலருக்கு வந்து மணி இறுக்கம் காமிக்குது, அதுக்கும் வந்து ஒரு டெவில் எனர்ஜி, அதுக்கு மேபி ஒரு ஃபீமேல் காரணமாக இருக்கலாம். ஓகேவா? இவங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளாக இருக்காங்க. உங்களை வந்து டாமினேட் பண்ணி உங்களை வந்து அவங்களுக்கு கீழே வச்சுக்கணும், உங்களை வந்து அடுத்த லெவல்லாம் போக விட மாட்டாங்க, உங்களை வந்து ஒரு அடிமை மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான். அதனால் உங்களை அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் நல்லா வெல் செட்டில்டான ஒரு லேடி உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து உங்களோட ஹார்ட் பிரேக்குக்கு காரணமாக இருக்காங்க. ஓகேவா? இந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூவை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது. ஓகேவா? யாருக்காவது 7 சக்கரா ஹீலிங் தேவைப்படுது, இந்த இந்த இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டால் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு உங்களோட நேமு, உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, போயிட்டுருக்கு, என்னால் அதை அடுத்த மூவ் பண்ணவே முடியல மேம், எனக்கு ஒரு கைடன்ஸ் கொடுங்க, நான் என்ன செஞ்சால் எனக்கு சரியாகும். உங்களுக்கு வந்து சக்ரா பிளாக்கேஜஸ் மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சக்ரா பிளாக் ஆகிடும். அதனால தான் நீங்கள் அந்த மணி இறுக்கம் கூட, ஒரு சிலருக்கு ஃபைனான்ஷியலாக ரொம்ப ஃபெயிலியர் பார்த்துட்ருப்பீங்க, ஜாப்லேயும் வந்து ஒரு நல்ல ஒரு நிம்மதி இருக்காது, ஜாப் வந்து நீங்கள் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அங்கே வந்து ரிசல்ட் இருக்காது. ஸோ ஏன்டா இந்த ஜாபில் இருக்கோம், வேறு எங்கேயாவது போயிடலாம் போல், அப்படியே அங்கேருந்து பிச்சுக்கிட்டு போகணும்னு தான் தோணும். ஆனால் போக முடியாது. ஏன்னா இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் 2 பக்கமாக இடி வாங்குற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக கால் வைங்க. ஸோ ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களோட 6 சக்கராவை பேலன்சிங்காக வச்சுக்கோங்க. பிளாக்கேஜஸ் இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்த லெவல் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் அமையும். ஓகேவா? இப்போ வந்து இதில் நம்மளோட ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு சிலருக்கு வித்தின் ஃபியூ வீக்ஸில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயங்கள் கைகூடும். ஓகேவா? ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். ஓகேவா? யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ நீட் டு ஒரி, ஏன்னா நாங்கள் இருக்கோம், பார்த்துக்குறோம். டிவைன் பார்த்துருக்கு. உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணுமா டக்குன்னு வந்து பர்சனல் ரீடிங் எடுத்து கிளியர் பண்ணிக்கோங்க. உங்கள் வழிகளை வந்து கிளியர் பண்ணிவிட்டு சக்ஸஸ் நோக்கி போங்க. ஓகேவா? ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டு அடுத்த கார்டு, 3வது கார்டு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டு. இதை பண்ணிக்கோங்க. உங்களை நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியோடு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டிப்ரெஷன், மைண்ட் டிப்ரெஷன்லேருந்து, ஹெல்த் வைஸ் இருக்க ப்ராப்ளம்லேருந்து எல்லாத்துலேயும் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் நல்லா ஒர்க் பண்ணவும் முடியும். உங்களுக்கு அந்த ஸ்டெமினா பவர் எல்லாமே கிடச்சிரும் கைஸ். நீங்கள் இந்த ஹீலிங்லாம் எடுத்துக்கிட்டீங்க, சக்ரா பிளாக்கேஜ்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா. ஒரு சிலர் வந்து முடிவுகளை அந்த தேர்ட் பார்ட்டி, அதான் உங்களை டாமினேட் பண்ணுற அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டே கொடுத்துட்றீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க கரெக்டாக அதை பண்ண போகிற நேரத்தில் அவங்கக்கிட்ட சொல்லிடுவீங்களா, அவங்க உங்களை அதை செய்ய விடாமல் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உங்களை ட்ராபேக் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் முடிவுகளை எடுங்க, எல்லாம் சரியாக வரும். ஓகேவா? ஏதோ ஒரு விஷயம் இப்போ பண்ணணுமான்னு கேட்டுட்ருக்கீங்களா, மனசில் ஓட்டிகிட்ருக்கீங்களா, அந்த விஷயம் இப்போ வேணாங்கிற மாதிரி, நாட் த ரைட் டைம், நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயங்கள் இப்போ வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முயற்சியை தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களோட மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கலாம், உங்களோட ஜாபுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறதா இருக்கலாம், ரீகன்சிலேஷனுக்காக இருக்கலாம். ஓகேவா? டோன்ட் ஸ்டாப், முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அதுக்கு நோ கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு மனசில் வந்து ஏதோ கேள்விகள் ஏதாவது இருந்திருக்கலாம் இந்த ரீடிங் பார்க்கும்போது, அதுக்கு நோ சொல்கிறாங்க. நம்புங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இஃப் யூ பிலீவ். தொடர்ந்து மெடிடேஷன் பண்ண சொல்கிறாங்க, ப்ரேயரில் இருங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கண்டிப்பாக இந்த மாதிரி டெவில் எனர்ஜி பண்ணுறவங்களாம் ரொம்ப நாளைக்கு அவங்களுக்கு அதெல்லாம் வந்து நல்லது கிடையாது. அது அப்படியே அவங்களுக்கு ஒரு நாள் திரும்பும். கடவுள் உங்களுக்கு குட் கர்மா ஸ்டார்ட் ஆகும் போது அவங்களுக்கு பேட் கர்மா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரி பண்ணாதீங்க எதுக்காகவும்.
உங்களுக்கு எதாவது ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா டிவைன் பார்த்து நம்ம இருக்கோம். ஓகே, நோ நீட் டு ஒரின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இருக்கோம், கைட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. சரியா? பர்சனல் ரீடிங் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஆரா செக் பண்ணிக்கோன்னா செக் பண்ணிக்கோங்க. மணி பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் சரி பண்ணிக்கோங்க. ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது ஓடிட்டுருக்குன்னா அதையும் சரி பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் இருக்குது கைஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட பர்சன் பற்றி நல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆரா செக்கிங் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகே, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. ஹாவ் அ நைஸ் டே. ஃப்ரெண்ட்ஸ், கம்மிங் வெனஸ்டே 3ஆம் பிறை வருது. அன்றைக்கி டே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். யூனிவர்ஸ் எனர்ஜி வந்து டிவைன் எனர்ஜியோட பவர், அவிர்விதமான பவர் வரும். அந்த டைமில் வந்து இனிஷியேஷன் எடுத்து நீங்கள் ஒரு கிளாஸ் கற்றுக்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லைஃப் லாங் சித்திக்கும். ஓகேவா? அதோட பவரே வேறு லெவல். அதனால் நான் வந்து மாதத்தில் ஏதாவது இந்த மாதிரியான டேஸ் வரும் பொழுது நான் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் இந்த கிளாஸ் கற்றுக்கணுன்னு அவேர்னஸ் இருக்குதோ நீங்கள் வந்து பிஃபோர் தட் புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதோட வந்து காண்டாக்ட் நம்பரும் இதில் கொடுத்துருக்கேன் நான், வாட்ஸ்அப் நம்பர். உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் எந்த கிளாஸ் வேணுமோ, ரேக்கி கிளாஸ் வேணும்னா ரேக்கி கிளாஸ், ஃப்ளவர் தெரப்பி, இல்லை டாரூட் கற்றுக்கணுன்னா டாரூட், 3த்தில் ஏதாவது ஒரு கிளாஸ் நீங்கள் வந்து அன்றைக்கி அட்டன் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து தீட்சை இருக்குது அன்றைக்கி. ஓகேங்களா? தீட்சை இனிஷியேஷன் கொடுத்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் கிளாஸு. ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஓகே, குரு சரணம். காட் பிளஸ் யூ.